என்ன வேணும்? ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ வெங்காயம் வேணும். பின்ன என்னமா எஸ்டி பூத்துக்கு எதுக்கு வருவாங்க? போன் பண்ண தானே வருவாங்க. சரி, காசு வச்சிருக்கீங்களா? எல்லா பூத்துலயும் காசு கேட்டா போன் பண்ண வர்றாங்களா? எல்லா பூத்துலயும் உங்களை மாதிரி கடன் வைக்கிறது இல்ல. அதுக்கு மாறி மாறி கொடுத்தீங்க அப்புறம் சரி பண்ணிட்டேன். அப்படி சொல்லு. ஹலோ, யாரு? நான் தான் சார். நானு அன்னைக்கு உங்க வேலை கட்டிருந்தேன் சார், கிடைக்குமா? இது கம்பெனி எல்லாம் கிடையாது. கம்பெனிக்கா? ஏன் மூடியாச்சா? இது எஸ்பி வீடியா? எஸ்பி வீடா? ஜாதி என்ன போனது? எஸ்பி வீட்டுக்கெல்லாம் போகுது. இந்தமா என்ன குழுக்கள்? அம்படி சில்ற எவ்வளவு ஆச்சுமா? 26 ரூபா ஆச்சு. 12 ரூபா தான் இருக்கு. மிச்சம் நிச்சயமா இந்தா. என்ன கண்ணத்தை நீட்டுற? அன்னைக்கு தான் கண்ணத்துல கொடுத்தில்ல, அது மாதிரி கொடுத்துட்டு போ. போயா. நேத்து ஒன்னு அடிச்சதே ராத்திரியில எனக்கு தூக்கமே வரல. உனக்குமா? எனக்கும் தூக்கம் வரலடா. என் கண்ணு ரொம்ப வலிச்சுதா? அத கையால தடவி கேட்கப்படாதா? கண்ணு இங்க இருக்கு. இங்க ஐயோ ஐயோ எனக்கு இதுக்குள்ள நான் தாங்காது. சட்டுப்பட்டு போய் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா. மன்மதராசா மன்மதராசா. ஐயா, நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. வீட்டுக்கு மருமக. ஏன்டா நடு ஆளு நின்னுட்டு மருமக மருமகன்னு ஏலம் போடுற? இங்க பாருங்க. என்னடா இது? நீ எனக்கு பொண்ணே பார்க்க மாட்டேங்கிற, நானே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டேன். எப்படி உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவேன். இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்த? அப்படியே ஓடி போயிரு. எல்லா சொத்தையும் நீ ஏப்ப எல்லாம் பாக்குறியா? சொத்தை பத்தி பேச உனக்கு அருகதை கிடையாது. உனக்கு தான் எந்த அருகதை கிடையாது. நீ இப்படி எல்லாம் செய்வேன் தெரிஞ்சுதா? உங்க அப்பன், அதாவது என் தாத்தன், எல்லா சொத்தையும் என் பேருக்கு உயிர் எழுதி போயிருக்கான். இப்ப நான் பார்த்து உன்னை வெளியே அனுப்பலாம். போவீங்க மகனே. என்ன ரொம்ப இறங்கி வந்துட்டு? சொத்து மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மருமக மகாலட்சுமி இருக்கிறடா. இதையாச்சும் நம்பலாமா? சத்தியமா சொல்றேன். இப்ப நான் மேல போலாமா? போங்கப்பா. அப்ப பஸ் நைட் ஏற்பாடு எல்லாம் அப்பா ஏற்பாடு. அப்பான்னா அப்பாதான், மகனா மகன் தான். கீழே இருக்க கால் உனக்கு, மேல இருக்க கால் எனக்கு. கரெக்டா? போப்பா போ ராஜாத்தி. என் போல விளங்க வந்தவளே. ஐயா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப இறங்கிட்டீங்க. வீட்டுக்கு விளக்கேத்த வருவானா? வீட்டை கொளுத்துறா போல இருக்கு. ஓடியோ 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 ஓடியோ. என்ன இது? கூடையில முட்டையும் குடத்துல பாலும் இருக்கு. அதுவா? உட்கார் சொல்றேன். என் செல்லம், முதலில் ஒன்டே மேட்ச் இல்ல, வேர்ல்டு கப் மாதிரி தொடர்ந்து விளையாண்டு ஜெயிச்சாதான் சாம்பியன் பட்டம் வாங்க முடியும். கிரிக்கெட்டுக்கு பேட்டும் பாலும் தானே வேணும். பாலும் முட்டையும் எதுக்கு? இவ யாரா புரியாதவளா இருக்கா? பாம்பு எதுக்கு தெம்பா படம் எடுத்து நிக்குது? முட்டையும் பாலும் சாப்பிடறானே. அப்ப இங்க பாம்பு இருக்கா? நீங்க பாம்பு வளர்க்குறீங்களா? ஆமா, பாம்பு வந்து பெருசா படம் எடுத்து நிக்கும். நீ மகடி ஊதி அடக்கு. அடக்குறியா? அடக்குறியா? யாரா நேரத்துல கதை தட்டுறது? சரி, யாருன்னு போய் பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? என் பிள்ளைக்கு அப்பா வேணும். இங்க வந்து கேட்டா இவன் முகத்தை நல்லா உத்து பாருங்க, இவன் அப்பா யாருன்னு உங்களுக்கே புரியும். இப்ப புரிஞ்சுதா? கூடையில முட்டையும் குடத்துல பாலுமா முதராத்திரி அறைக்குள்ள வந்தாரு. அன்னையில இருந்து 9வது மாசத்துல கரெக்டா இவன் பிறந்துட்டான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அனுப்பி விட்டு கதவை தடுத்து வாப்புல. நீங்க சொன்ன பாம்பு குட்டியோட வந்திருக்கு. வந்து பதில் சொல்லிட்டு போங்க. பாம்பு குட்டியோட வந்திருக்கா? 2 பாம்பா வந்திருக்கு. என்னடி சொல்ற? யாருமா அது? பெங்களூர் எஸ்டிடி பூத். மறந்துட்டீங்களா? பெங்களூர் எஸ்டிடி பூத்தா? அங்கதான் நம்ம காதலே ஆரம்பிச்சது. காதலா? சென்னைக்கு எஸ்டிடி பேசணும்னு வந்தாரு. 10 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு வந்த கோவத்துல ஒரே அரைதான். அரை வாங்கிட்டு பேசாம போயிட்டாரு. அடுத்த நாள் போன் பண்ணணும்னு வந்தாரு. 10 ரூபாய் கம்மியா இருக்குன்னு மறுபடியும் கண்ணத்தை நீட்டினாரு. எனக்கு உங்ககிட்டயுமா? அங்க கேளுங்க. இரு இரு இரு. கோயிலையே தாலிய கட்டிட்டு அதுக்கு எதிரில இருக்கிற ஹோட்டல்லையே அவசர அவசரமா ஹனிமூனியும் முடிச்சிட்டாரு. அடி பாவி. நம்ம கதையை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கா? மரியாதையா போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன். மனுஷா, நெஞ்சிலே அடிக்கிற நீ பண்ண வேலைக்கு உன்னை நெஞ்சில மட்டும் அடிக்கணும். ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? குழந்தையா? சுமனா, ஏன்பா அம்மா மாதிரி என்ன அழகா பெற்றுக்க கூடாது? அந்த மாதிரி ஏன் என்ன அதிகமா பெத்த? ஊருக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அசிங்கமா இருக்குது. என்ன முறைக்கிற? கருங்குரங்க.
இதுக்கு மேல பேசுன அப்படியே குறவலையை கடிச்சு குறவீர ராஸ்கன். ஏன் பத்து பிள்ளை எப்படி மிரட்டுறீங்க? அடியே தனசு, உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த குறுப்பு யாருன்னே தெரியாது. கூடையில முட்டை, குடத்துல பாலு, எஸ்டிடி பூத்து, கன்னத்துல அரை, கோவில்ல தாலி, இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்களே, எப்படியா? அதான எனக்கு தெரியல. மகனே, அப்பா மகனே, அப்பா என்னப்பா நடக்குதுங்க? அதத்தான்டா நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன்டா இப்படி செஞ்ச? செஞ்சா ஆ. நீ சொல்ற பார்த்தா சேர்த்து வச்சிட்டு போற போல இருக்கு. அப்பா இன்னமும் எனக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்கலப்பா. அப்பா, அப்ப சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா? ரொம்ப நல்லதா போச்சு. பேசி முடிச்சிட்டு அப்புறமா சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். வா, புறப்படு. வாடா. அடியே தரசு, இங்க ஏதோ கூட்டு சதி நடக்குது. நம்ம இங்க நிக்க வேணாம், சிக்க வேணாம். போய் ஆக வேண்டிய வேலையை பாப்பா. அந்த ஆளுக்கு கூப்பிடுற வாடி. வா 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 மாமா மாமா. நீ ஏன்டா இதுல வந்து படுத்திருக்க? முதல்ல எங்க அம்மாக்கு ஒரு வழியை சொல்லு, அப்புறம் என் சித்தியை தொடு. என்ன தெரியுது? நான் உனக்கு சித்தியா? ஆமா, எங்க அம்மா தானே ஃபர்ஸ்ட். என்ன முதல்ல உங்க பிள்ளைய கூட்டிட்டு வெளிய போயிடுங்க. ஐயோ, இவன் ஏன் பிள்ளை இல்லடி. டேய் இந்திரா இந்திரா, போடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐயோ, இங்க பாருங்க. இதுக்கு மேல ஒரு சாட்சி வேணுமா? நீங்க என்கிட்ட எஸ்டிடி பூத்ல சொன்ன மாதிரியே அவனும் சொல்றானே, நான் என்ன பண்றது? என்னையா என்னடா சப்பாத்தி சாப்பிடுறீங்களா, சாதம் சாப்பிடுறீங்களா? ஏன் பொண்டாட்டி எங்க? சின்னவங்க போடுவாங்க, பெரியவங்க போயிட்டாங்க. பெரியவங்க போடுவாங்க, சின்னவங்க போயிட்டாங்க. அவனுக்கு தின்ட்டானுங்களா? 2 பேரும் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்ப பாடுறா, அவனுக்கு 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. பாரு பாரு. 2 பேரும் என்ன பண்ணுவாரு? யாரு? இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம். குடிச்சிருக்கீங்களா? Yes. கலாட்டா பண்ணான்னு வந்திருக்கீங்களா? இந்நேரத்துல எவனாச்சும் வந்து கட்டின பொண்டாட்டிட்ட கலாட்டா பண்ணுவானா? நம்ம மகன் பாபு இருக்கான்ல, பாபு, அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணுமா? ரெடி பண்ணி தருவோமா? என்ன அப்ப பொண்டாட்டின்னு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவன் இப்ப என்னடா இப்படி பேசுறானு பாக்குறியா? அது அந்த பொண்டாட்டி முன்னால சும்மா நடிச்சேன். இவ்வளவு அழகா கவர்ச்சியா சீம பசு மாதிரி இருக்க பொண்டாட்டிய எவனாச்சும் தனியா படுக்க விடுவானா? இத பாருங்க, அவளுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தள்ளி வச்சுட்டு வாங்க. பாபுக்கு ஒரு தங்கச்சி என்ன, 9 தங்கச்சி பெத்து கொடுக்குறேன். அடியே, ஆசையா வந்த புருஷனை அல்வா குடுத்து ஏமாத்த பாக்கவரு என் தங்க. என்ன திடீர்னு 10 வரல காட்டுறா? என்ன என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? தாருவ ஏமா அப்பா அவுட்டா? காலையில 7 மணி வரைக்கும் இப்படி வாய பொளந்த பாட்டுக்கு தான் கிடப்பாரு. நீ போய் அவகிட்ட வத்தி வச்சுட்டு வா. வத்தி தானே வச்சுட்டா போச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோ. சரிம்மா. என்னடா இந்த நேரத்துல? சித்தி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலான்னு வந்தேன். அதுக்கே இங்க வந்து படுக்கிற உங்க அம்மா கிட்ட போய் படுக்க வேண்டியதானே? அங்கதான் உன் புருஷன் ரவுஸ் பண்றானே. என்னடா சொல்ற? என் வயசு என்ன? என் கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி கிஸ் அடிக்கிறான், கும்மாளம் போடுறான். என் பாபுவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு எங்க அம்மாவை தொல்லை பண்றான். ஐயோ, என்ன இங்க இருக்கு? ராத்திரி பூரா இங்கதான் இருந்தனா? ஐயோ, என் துணிமணிய வேற காணா. ஆகா, ஏதோ தப்பு நடந்திருக்கு போட்டிருக்க ஐயா. இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். தனி ஏன் கதை சத்துற? ராத்திரி இங்க என்ன நடந்ததுன்னு பாபு என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. தண்ணிய போட்டு உள்ள போய் கலாட்டா பண்ற மாதிரி நடிச்சோம்னா ஓடிவா நடந்து அப்படி பண்ண. புரிஞ்சுக்கடி. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவன் அவ கூட இப்படி தொலை வேண்டியதானே? எதுக்கு இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? என்ன இடுப்பு. ஏயா, கொஞ்ச நாள் கேப் விட்டேங்கிறதுக்காக இப்படியா முரட்டுத்தனமா நடந்துக்கிறது? முரட.
ஏண்டி வெந்நீர் வச்சிருக்கியா? நான் குளிக்கணும். நான் உனக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கணுமா? ஐயோ அப்படி பார்க்காத, கண்ணுல பல் தெரியுதுமா? சொன்ன கேளுமா, என்னை நம்புடி. ஐயோ நான் சொல்றத நம்பாம தள்ளி விட்டு போறாளே. ஆமா, அவன் என்ன உடம்பெல்லாம் அசதி முரடேண்டு போறான், ஆனா நம்மளுக்கு அசதியே இல்ல. ஒருவேளை நம்ம பவர் நம்மளுக்கே தெரியலையோ? இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போதோ, எங்க போய் முடிய போதோ தெரியலடா. நான் ஒருத்தருக்கு வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். சினிமா கம்பெனில அவனுக்கு என்ன வேலைப்பா தெரியும்? ஒரு என்ன வேலை செய்வாருங்க. ஆனா முதல்ல இப்படிதாப்பா சொல்லுவாங்க, அப்புறம் நமக்கே வேட்டு வச்சுட்டு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, நன்றி உள்ள ஜாதிங்க. அப்படியா? ஐயோ இன்ஜினியர் வாங்கிலப்பா. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களா பாவி பயலே. படமே முடியல, அதுக்குள்ளேயே பாதி வேட்டிய கிழிச்சுட்டா. இவரு தான்டா பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசரு. இவன் யாருப்பா? இவருக்காக தான் உங்ககிட்ட வேலை கேட்டேன். என்ன எந்த கல்யாணம் கிழிஞ்சிச்சோம். நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜோசியம் பார்த்தாங்க. உன் கிளிட்ட சொல்லி என் பேருக்கு ஒரு ஜோசியம் பாருப்பா. வேற என்ன பேரு முருகதாஸ். என்ன விஷயமா பாக்கணும்? ஒண்ணு இல்ல, எங்க கேட்டாலும் வேலை கிடைக்கல. ஒரு கதாசிரியர் பார்த்தா அதுவும் முடியல. பேசாம ஒரு டைரக்டர் எல்லாம் பாக்குறேன். ஒரு நல்ல புடிச கடப்பான பார்த்து சொல்லு. ஏன் அவன் வேட்டையை கிழிச்சிட்டு போறக்கா? அதே வேட்டையும் கிழிக்கிறதா? அது எப்படியா உனக்கு தெரியும்? மாசி ப்ரொடியூசர் தெரியல. இந்த அரைக்கா நீ கிழிச்ச பாதி வேட்டி, ஆடு மாடு கோழி எல்லாம் படம் எடுக்க வந்த என்ன, என்னைக்கு நீ பாதி வேட்டியை கிழிச்சிட்டு போனியோ அன்னையில இருந்தே பைனான்ஸ் கிடைக்காம படம் பாதியில நின்று வச்சான். உன்னே சும்மா விட மாட்டா. என் பொழப்ப பாடுறா. பண போட்டியை கிளி போட்டி ஆக்கின தண்டாளண்டா நீ. கொந்தளிக்காதே ஐயா, ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு தயாரா வேண்டிக்கிட்டு எங்க பாரு, நான் எந்த போலீஸ் வாழ்க்கையை அழித்தது இல்லையா? உன்னை கையெழுத்து கும்பிடுறது ஐயா. சின்னையா என்ன வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் வந்திருக்குது. போலீஸா? ஏன்? ஆமா ஐயா, உங்ககிட்ட பொண்டாட்டி சொல்லிக்கிட்டாலே அந்த திலகவதி, அவ போலீஸ்காரியா. போலீஸ்காரியா? ஆமா, உங்க அப்பா வர கைது பண்ணிட்டா. என்னடா சொல்ற? வாடா ஐயா. மிஸ்டர் முருகதாஸ், இவர் உங்க அப்பா இல்ல, பழைய கேடி சங்கிலி. உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி உங்க அப்பாவை கொலை செஞ்ச கொலைகாரன். இத கண்டுபிடிக்க வந்த சிஐடி ஆபீசர் தான் நான். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம் அவே. ஏமா கை விலங்க நீங்க எடுத்துவீங்க, வாட்ச் மோதிரத்துல என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? ஷட் அப். சரசு, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை குழப்பினதுக்காக என்ன மன்னிக்கணும். எனக்கும் உங்க புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் நிரபராதி. அவருக்கு ஒரே வைஃப் நீங்க தான். நான் வரட்டுமா? மிஸ்டர் முருகதாஸ், மறுபடியும் சொல்றேன், ஐ எம் சாரி. தேங்க்யூ.